வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையாக நான் பார்க்குறேன். பொதுவாக இது போன்ற திரைப்பட விழாக்களில் பேசிட்டு இதுக்கு அந்த இடத்துல கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கோம். இங்கே தான் கைத்தட்டாங்க போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆரவாரத்தினால பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் அப்படின்னு என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திரு லெஜண்ட் சரவணன் அவர்களோட முதல்ல பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது. நிக்கில் முருகனுடைய பேட்டியை பார்த்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணார். பேசும்போது அந்த பேட்டி எப்படிலாம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அப்போவே எனக்கு தெரிஞ்சது ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஒரு கூரிய பார்வையோடு அவர் அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இதே படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் சமீபத்தில் நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட் அப்போ டைரக்டர் சொன்னார் 90 நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது. அடுத்த நிமிஷம் கரெக்ஷன் 97 நாட்கள். எவ்வளவு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காரு எல்லா புள்ளி விவரங்களையும். கூடவே 1.5 காட்சி டெய்லி வந்துருக்கார். அதனால் ஏறக்கூடிய 100 நாளைக்கு மேலே இந்த படப்பிடிப்பு நடந்துருக்கிறாரு. அவரை முதலாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிது. அவருடைய அந்த சாம்ராஜ்யம் இருக்க அதை அப்படி ஒரு தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு இருக்கிற கதாநாயகர்களுக்கெல்லாம் 25 வருஷம் பிடிக்கும். அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் இந்த சினிமாவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேஷன் தான். அது நடுவில் நன்மையில் சிங்கம்புலி ஒரு நேர்காணலுக்காக என்கிட்ட வந்திருந்தார். அப்போ ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டார். நான் கடவுள் படத்துடைய படப்பிடிப்பு சாமியார்களை வச்சுட்டு படப்பிடிப்பு நடத்திட்டுருக்கார் பாலா. ஒரு சாமியார்கிட்ட நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த சாமியாருக்கு இவர் சொன்ன மாதிரி நடிக்க முடியல. இவர் 7 தான் சொல்லி பார்த்து கண்டபடி திட்டிட்டு போயிட்டார். இதில் கோச்சிட்டு அந்த சாமியார் கிளம்பிட்டார் படப்பிடிப்பு. அவர் ஏற்கனவே நடித்த பல சீன் இருந்ததுனால அவரை சமாதானம் பண்ணி கூட்டு வரதுக்காக சிங்கம்புலி போயிருக்கார். ஐயா வாங்க, இந்த படத்தில் மட்டும் நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும், பணம் கிடைக்கும், உங்களை எங்கே பார்த்தாலும் கொண்டாடுவாங்க, அதனால் மிஸ் பண்ணாதீங்க. உடனே அந்த சாமியார் சிரிச்சிருக்காரு. என்னங்க சிரிக்கிறீங்க? இதெல்லாம் வேணான்னு தானடா இங்கே வந்தேன் நான் விட்டுட்டு இதெல்லாம் வச்சு திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்க? செல்வாக்கு, பணம், புகழ், இந்த 3ல் எது இல்லை விட்டு இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வந்திருக்காருன்னா 2 படம், ஒரு சல்மான் கான் ஒரு ஷாருக் கான் பண்ண வேலை. அந்த ஃபோட்டோவை காட்டி அவங்க அம்மா கிட்ட சொன்ன அந்த வார்த்தை அதுதான் இன்றைக்கு இப்படி ஒரு மனிதரை இந்த சினிமாவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்னு தான் சொன்னால் அந்த சாதனையை இந்த சினிமாவில் இருக்கிற நிகழ்த்துவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் வரும். ஒன்று, எம்ஜிஆருடைய பாடல் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 அப்படின்ற பாடல். அதை தான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சிவாஜியினுடைய பாடல் நிலை உயரும் போது பணிவு வந்தால் உலகம் உன்னை வணங்கினார். அதுக்கு அடையாளமாக இருப்பவர் சரவணன் அவர்கள். இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இப்படி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. உங்களுடைய வரவு சினிமாவுக்கு மிகப்பெரிய வரவு சார். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து பல திரைப்படங்களை எடுக்கணும். அதன் மூலம் பல குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் படத்தில் இணைந்து பணியாற்றவர் யாருன்னு சொல்லுங்கள், உங்கள் படத்தை பற்றி தெரியலான்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் தேர்வு செய்திருக்கிறார். அந்த பக்கம் ஜிப்ரான் பல திரைப்படங்களில் சாதனை குறித்த இசையமைப்பாளர். ஒரு சூப்பர் டீம் செட் ஆகிருக்கு. அதனால் இந்த லீடர் மாபெரும் வெற்றி அடைவதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லெஜண்ட் சரவணன் சார், நீங்கள் பிஸ்னஸில் மட்டும் லீடர் இல்லை, இப்போ தமிழ் சினிமாவோட லீடர் அப்படி சொல்லலாம். ஏன்னா ஒரு அற்புதமான டைட்டிலோடு நீங்கள் வந்திருக்கீங்க, லீடர் அப்படின்ற டைட்டில். எனக்கு நீங்கள் நம்ம லெஜண்ட் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய சார் சொன்ன மாதிரி அந்த பேஷன் இருக்குல்ல, சினிமாவுக்கான பேஷன். சினிமாவில் அவ்வளோ கோடிகள் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய சாதனையாளர், இந்த சினிமாவிலையும் இவ்வளோ பெரிய சாதிக்கணும்னு வந்திருக்கீங்களா, அந்த முயற்சியிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டணும். பர்டிகுலராக இந்த படத்தில் உங்களுடைய காம்பினேஷன் வித் துரை ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
லெஜண்ட் சாரை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படி ஒரு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஃபஸ்ட்டு லுக்கு வந்த உடனே ட்ரெயிலர் வந்த உடனே நான் உடனே வந்து மெசேஜ் போட்டேன், ரொம்ப சூப்பராக சாரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த இது எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும் அப்படின்னு. என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு உங்ககிட்ட என்னென்னா, ஒரு தனுஷ் சாருக்கு நீங்கள் கொடுத்த ஒரு கோடி மாதிரி, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு எதிர்நீச்சல் மாதிரி, நம்ம சாருக்கு அதே மாதிரி இருக்கும். சூரிய அவர்களுக்கு சொன்னோம் கருடன் மாதிரி, நம்ம சார் காலங்காத்தால, அதாவது அவருடைய கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக லீடர் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவில் எல்லாரும் எதிர்பார்க்கறது லீடர் ஒரு மிக முக்கியமான படமாக வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழ் சினிமா பொறுத்தவரையும் அப்பா மகள் சென்டிமெண்ட்னாலே மிகப்பெரிய வெற்றி தான். நம்ம பார்த்துருக்கோம். விஜய் சாருடைய தெரி படமாக இருந்தாலும் சரி, அஜித் சாருடைய விஸ்வாச படமாக இருந்தாலும் சரி, நிறைய படங்கள் நம்மலாம் எதிர்பார்த்தது வந்து அப்பா மகள் சென்டிமெண்ட்டில் ஒரு படம் வரப்போகுதுன்னு ஜனநாயகன். அதை மிஸ் பண்ணதை வந்து நம்ம வந்து இப்போ லீடரில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அப்பா மகள் சென்டிமெண்ட்டில் அப்படி ஒரு ஆக்ஷன் படமாக அப்பா மகள் சென்டிமெண்ட்டோட ஒரு நல்ல படம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த வெற்றி இந்த படத்துக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குற ஆடியன்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக துரை செந்தில்குமார் அவருடைய படைப்புகள் எல்லாமே மாபெரும் வெற்றி படைப்புகள். அந்த மாதிரி ஒரு வெற்றி படைப்பாக இந்த படம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜிப்ரானுடைய பாடல்களும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது. இந்த ட்ரெய்லர்லேயே அவருடைய அந்த டீசரில் கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ எலிவேட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் கொடுப்பீங்க எதிர்பார்க்குறேன் சார். இந்த படத்தினுடைய ஹைப்பு ஒரு முக்கியமான காரணம் நான் இங்கே சொல்லி பதிவு பண்ண நினைக்கிறேன் சார். அது நிக்கில் முருகனுடைய மாபெரும் உழைப்பு. அதை நம்ம எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லணும். ஆரம்பத்திலிருந்தே இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹைப்பில் வந்து நிக்கில் கொண்டு வந்திருக்காரு. ஈவெண்ட்டை இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இருக்க நிக்கிலுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. லெஜண்ட் சரவணன் சார், உங்களுடைய இந்த சினிமா பயணத்தில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒரு படம் இல்லாமல் எவ்ரி இயர் ஒரு படம் கொடுங்க. அது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில், உங்களுடைய பெரிய பெரிய பட்ஜெட்டில் அடுத்த கட்ட படங்கள்லாம் பண்ணணும். துரை சாருடைய அடுத்த படம் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த பெரிய படங்கள் பண்ணி தமிழ் சினிமா ஒவ்வொருவரும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். லீடர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுடைய ஒரு லீடிங்காக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அவருடைய எதிர்பார்ப்போட வாழ்த்து சொல்கிறேன் சார். தேங்க்யூ. வெஸ்லி, பாலா, ஆண்ட்ரியா, சந்துரு எல்லாருக்கும் பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் வந்து அவங்க யாருமே ஒழுங்காக தூங்கலை. ஏன்னா டெக்னிக்கலி ஃபுல் லென்த் லைவ் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணுறோம். 2 படம் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. பைக்கர் ஃபில்மும் லீடரும். ஸோ அதனால் என்னோடய டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோடய மியூசிஷியன்ஸ்க்கும் அண்ட் சிங்கர்ஸ்க்கு எங்களுக்கு ரிஹர்சல் பண்ண ரொம்ப ஷார்ட் டைம் தான் கிடச்சிது. அண்ட் பாடும்போதெல்லாம் டென்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ தே டிட் அ கிரேட் ஜாப். அப்புறம் நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறதெல்லாம் முடிச்சிடுறேன். விவேகா சார் அண்ட் மோகன், அதாவது நாங்கள் லிரிக் எழுதிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிட்டோம், இந்த இடத்துக்கு போனால் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு தெரியும் பொழுது நான் ஃபோன் பண்ணுறேன் 2 பேர் சார். ஏன்னா தேங்க்ஸ், அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு சிக்கலாக இருக்கும், அதை அழகாக எடுத்து கொடுத்து பண்ணுற ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது. உங்கள்கிட்ட வந்துட்டு அப்பாடா சாங் சேஃப் அப்படின்னு. தேங்க் என்னோட டீமுக்கு அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், திங்க் மியூசிக் சந்தோஷம். ஓகே, ஏன்னா வாகேஸ்வராலேருந்து ஐ பீன் ட்ராவலிங் அண்ட் எனக்கு இது ஆக்சுவலி அவருக்கு தெரியுமான்னு தெரியல, சோலோவாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பாடி ரிலீஸ் ஆகுறது, அதுவும் திங்க் மியூசிக்லேயே இருக்குது. அண்ட் நாங்கள் திங்க் டிவைன் கொரோனா டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓடி ஓடி உட்கலந்த சாங் இன்னைக்கு கோயிலெல்லாம் ப்ளே ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இது அப்படியே அமைஞ்சது டேரக்டர்னால தான். இப்போ என்னோடய வாய்ஸ்லேயும் நான் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இன்னொன்று டெக்னிக்கல்லி நான் ஐ ஷுட் தேங்க் மை சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர் சார், துரை சார் அண்ட் எல்லாரையுமே. ஏன்னா டெக்னிக்கலி இது வந்து ரொம்ப சவுண்டான ஒரு ஃபில்ம், ஃபாரினில் இருக்கும். அண்ட் ஒரு ஃபைட் வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் சொல்லாமான்னு தெரியல, பட் ஓகே ஆமாம் வந்துடுச்சு. ஸோ ட்ரெயினில் இருக்கும், அதெல்லாம் சான்ஸே இல்லை. லெஜண்ட் சார் வந்து பின்னி படம் எடுத்துருப்பாரு. அண்ட் அகெயின் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸாக அந்த சின்ன இடத்துக்கு நான் பார்த்துட்டு எங்க இதுக்குன்னு ட்ரெயினுக்குன்னு நம்ம ஒரு தீம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தீம் பண்ணோம். அண்ட் படத்தில் அந்த மாதிரி நிறையா தீம்ஸ் இருக்குது. அண்ட் எடிட்டர் ஐ ஷுட் தேங்க் யூ ஸ்பெஷலி. ஏன்னா எல்லாருமே வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பீட் சிங் பண்ணலைன்னா நாங்கள் மாட்டிப்பேன். அதை உங்களோட ஒர்க் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐ ஷுட் தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது படத்தில் ரீ ரெக்கார்டிங் எடுத்து திரும்ப கட் பண்ணி கரெக்டாக அந்த சிங்க் பண்ணது எல்லாமே அது அட்லீஸ்ட் எனக்கு தெரியும், எனக்கு தான் அந்த க்ரெடிட் வரும்னு.
தேங்க்யூ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் ஆக்டர்ஸுமே அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நவ் ஐ கம் டு மை டைரக்டர். ஏன்னா நான் இதில் ஃபர்ஸ்ட் லுக்கோட லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு டைரக்டரோட எல்லா ஃபில்முமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது எங்கள் டைரக்டர் தான். பிகாஸ் ஹீரோஸ் வந்து சூப்பர் ஹீரோ ஆகிறதும் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஆகிறதும் ஒரு டைரக்டர்னால தான். அண்ட் அந்த மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அந்த மாதிரி நிறையா லெஜெண்டரி டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் பேக்கிங்கில் ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து ஹீரோஸ்க்கு விசில் வாங்கி கொடுக்குற டேரக்டர்ஸ், அது வந்து பெரிய, அது வெளியில் தெரியாத ஒரு ஆர்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் துரை சார். அண்ட் கண்டிப்பாக he will go இன்னும் நிறையா இடத்துக்கு போவார். ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ், ஒர்க்கிங் ஸ்டைல், சின்ன மைன்யூட் இன்னும் படத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சவுண்ட்ஸு எல்லாமே. அண்ட் வேலை வாங்குகிற சில பேருக்கு அடுத்தவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகாமல் வேலை வாங்கணும், ஏதாவது ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகிடும். அது அவருக்கு, அந்த ஆர்ட் அவருக்கு பயங்கரமாக தெரியும். ஸோ எப்படியோ வாங்கிடுவார். ஸோ அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் லெஜண்ட் சார், உங்களோட மியூசிக் டேஸ்ட் எல்லோரும் எல்லா பற்றி பேசினாங்க. மியூசிக் டேஸ்ட் எனக்கு ஆட் டைம்லேருந்தே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு மெலடி லவர்னு தெரியும். பட் எனக்கு இந்த படத்தில் இன்னும் 3 மெலடி சாங்ஸ் அமைஞ்சது. அது இதுலேயே ஆக்சுவலி என்னோட சிங்கராகவும் ஃபுல் ஃப்ளெஜ் தனி சாங் லான்ச்சும் அமைஞ்சது. எனக்கு ஹாப்பி. அண்ட் எனக்கு மெயின் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் சார். அண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகும்பொழுது அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு. அண்ட் அதை ஐம் ஜஸ்ட் சீயிங் உங்களோட அது என்னோட சாங்கில் டேரக்டர் சொன்னார் ஒரு பிஜிஎம் மாற்றலாம் அப்படின்னது. அது மாற்றினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளோ, அந்த சாங்க்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சு அப்படிங்கிறது. அண்ட் தேங்க்ஸ் அ லாட். அண்ட் இன்னொரு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவர் அந்த கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னார். பட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோ வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த நான் படம் பார்த்துட்டு டைரக்டர் கால் பண்ணிட்டு, எங்க இந்த படம்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, ஐ திங்க் லெஜண்ட் சாரும் வேறு லெவல் அண்ட் லாங்குவேஜஸோட லாங்குவேஜஸ்லாம் சேர்த்து மல்டிலிங்குவலாக ரீச் ஆவார் அப்படின்னு சொன்னேன். பட் அது கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக நான் ஓகே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலான்னு. கண்டிப்பாக அப்படி ஒன்று இருக்கும்னு நான் நம்புகிறேன். படம் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. Oh God, finally I have come on stage. Thank you so much for that. So எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And I hope all are doing good. So once again back in Chennai, and Chennai is one of my favorite places due to the warmth of its people. Of course, food, dosa, idli, sambar, botte, Colombo, and many more. And of course, that cinema culture that thrives here. I just love that. So I love Chennai for multiple reasons. And today we all have gathered here for the pre-release event, and I have had this opportunity to meet my entire cast and crew over here once again. So thank you so much, Chennai Media Fraternity and everyone who all are present here for adding grace to our event. And just want to say, whenever I come on this stage, this particular stage, I feel like this is not an ordinary platform or a stage. It is much more than that. It is beyond that. It's a sacred place. It's a sacred platform where legendary actors left their marks and paved path for us. Icons like Sridevi ma'am, Kamal Hassan sir, Rajni sir, they have contributed significantly for Tamil cinema. And today, yes, today, thank you so much. I have had that opportunity to be able to stand on this particular stage and to be able to connect with you people one-on-one. So thank you so much. So I'm feeling extremely fortunate. And now for this film, our leader is standing next to me. So
few months back, I met Sir for the very first time. You know what I found and what I felt about him? Like, he's an epitome of kindness and generosity. And the one question I have asked him when we were shooting in Georgia, how come you are so concerned about everyone present around you? आप सबके लिए इतना सारा केयर कैसे कर लेते हो? That's your nature, I know that. So he replied me there, and that actually stayed with me. That people gonna forget you soon, but they will never forget one thing: how you have treated them. And that's the thing that stayed with me, sir. Thank you so much for motivating me. Thank you so much for being there for me. And I'll tell you one thing about him. I don't know much about his films before, but for Leader, he has invested himself like anything. Also, I have seen his 360-degree transformation throughout this film. I know he worked tirelessly for this project, so congratulations, and I'm sure this movie is going to be a huge, huge landmark in your career. All the best, sir. I love you so much. And now coming to my favorite person, अरे रुको यार. So, captain of the ship, Durai Senthil Garu. क्या बोलूँ मैं आपको? I mean, a few months back when I got a call from his side, he started narrating me the film. And deep inside my heart, it was already a yes. I was dying to work with you. You are a visionary in yourself. And I'll tell you one thing, we are poles apart, north and south. He hardly speaks. And I'm the chatterbox that you have to shut me up. You know, I'm somebody like that. But surprisingly, we get along very nicely on the sets of Leader. And thank you so much, sir. And yes, one more thing I want to mention here, that if given a chance and I have to steal one thing from Senthil Garu, that would be patience. I told you just now, remember? No matter how the circumstance will get, you know, chaos here and there, but this guy never loses his calm and cool. I respect you a lot. Thank you so much. Thank you so much, Saravanan sir. And to the entire team of Leader, congratulations. The big day is not that far. Our film Leader is going to release on 3rd April. So Kandipa must watch. Thank you so much. Thank you. Thank you, Payal. Thank you so much. அப்படியே வந்து ஒரு 1000 வாலா பட்டாசை பத்த And Jibran sir, I mean, what you are, you know, bringing on the table is just marvelous. I love all your songs, especially the last one they just performed. It's actually giving me goosebumps. So thank you so much. And Venkatesh Garu, my DOP, my cinematographer, he's a visionary in himself. Thank you so much for trusting me and making me feel so beautiful and gorgeous on screen. Thank you. Thank you. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதா. அதை வாழ்க்கையோட தத்துவமா வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அதையே தான் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். கணேஷ்லேருந்து எல்லாருமே வந்து அவரை பற்றி அவ்வளோ பிரமாதமாக ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடித்தது அவர் என்ன நினைக்கிறாரோ நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமாக துணிஞ்சு செய்யணும். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாது. ஸோ அதை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் 50 வயசு தாண்டி அவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் 50 வயசுல 25-30 வயசுக்கு உண்டான உடம்பு வந்து வச்சுருக்குங்க. அதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ இந்த டைட்டில் லெஜெண்டுக்கு அப்புறம் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல டைட்டில். டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த டைட்டில் ஒரு சென்டிமெண்ட்டாக அவருக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சாந்தனு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்புல, துரை செந்தில்குமார் அவர் படங்களை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னென்னா அவர் எப்போவுமே நல்ல டெக்னீஷியனை வச்சு பிரமாதமாக எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுவார். இப்போ இவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து சேலஞ்ச் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு
இதாக தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா டெக்னீஷியன்ஸு பூரா ஜிப்ரான்லேருந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸு பூராமே வந்து திறமையான ஆட்களாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், இந்த ட்ரெய்லர் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக உற்சாகமாக அவ்வளோ தூரம் பிரமாதமாக கைச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் எனக்கே எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ளே ஏதாவது போட்டாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன இது வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்ணது மட்டுமே இல்லாமல் அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் என்ன வேணுமோ சினிமாவுக்கு எல்லாமே அதில் இருக்கும்போது துரை செந்தில்குமார் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொன்னாங்கல்ல சினிமாக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவர் வர்றது வந்து சினிமாவில் வந்து மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், எத்தனையோ பேருக்கு உதவியாக இருக்கும். அதனால் இவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமாவில், அவர் நினச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரத்தில் இது சினிமாவுக்கு ஒரு சர்வீஸாக தான் அவர் வந்து எல்லாமே பண்ண போகிறாரு. அதனால் அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து சினிமாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் டெக்னீஷியன்ஸ், இவருக்கு பக்கபலமாக டைரக்டருக்கு பக்கபலமாக இருந்தவங்க, இவருக்கு பக்கபலமாக இருந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன்.